அபிஷேக் சர்மா யூஎஸ்ஏ கிட்ட டக் அவுட்டு, பாகிஸ்தான்கிட்ட டக் அவுட்டு, நெதர்லாந்துட்டே டக் அவுட்டு. இப்படி கண்டினியூஸாக 3 டக் அவுட்டான பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் திரும்ப சூப்பர் 8ல சான்ஸ் கொடுக்க போறீங்களா, இல்லை சஞ்சு சாம்சனுக்கு நீங்கள் ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாகவும் சஞ்சு சாம்சன் ஃபேவராகவும் நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது. ஆஸ் எ சாம்சன் ஃபேன் என்னோட ஃபுல் சப்போர்ட் யாருக்குன்னா அபிஷேக் சர்மாவுக்கு தான். ஏன்னா ஒரு 2-3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம்னா ஒரு பிளேயரை பிளேயிங் லெவல் விட்டு தூக்கணுமா, அந்த பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறா உடஞ்சி போயிடும். அண்டர் ப்ரெஷர்ல எந்த ஒரு பேட்ஸ்மேனாலையும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நாளைக்கு அபிஷேக் சர்மாவே வந்து திரும்ப டக் அவுட் ஆனா கூட அது யாரும் பெருசா பேச மாட்டாங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்து அவரு சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்த பழியும் தூக்கி சஞ்சு சாம்சன் மேல போட்டுருவானுங்க. ஒரு பிளேயரை பிளேயிங் லெவல் விட்டு தூக்கணுமா, அதோட வலியும் வேதனையும் என்னன்னு சாம்சன் ஃபேன்ஸ் ஆனால் அது எங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அபிஷேக் சர்மாவே ஓப்பனிங் கண்டினியூ பண்ணட்டும். நம்ம பாலனை பற்றி உங்களுக்கே தெரியும், மாற்றி மாற்றி பேசுவானுங்க. அபிஷேக் சர்மா ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன், சாம்சனுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். 3 மேட்ச் டக் அவுட் ஆனாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா பின்ராப்புல அப்படிம்பானுங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிங்களா, எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன் பற்றி சான்ஸ் கொடுக்காம வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பானுங்க. வந்து டென்ஷன் வச்சிருக்கானுங்க. அபிஷேக் சர்மா விளையாட போறாரு, சஞ்சு சாம்சன் விளையாட போறாரு.